வணக்கம். வெல்கம் டு அழகி சேனல். வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து இங்கே பாருங்கள், நம்ம வீட்டில் எந்த ஸ்பெஷலும் இல்லை. என் பொண்ணு பிரியாணி வாங்கி கொடுத்துருக்காங்க. இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஸ்பெஷல். குட்டி பாப்பாவுக்கு, அதாவது என்னோடய பேத்திக்கு பிறந்தநாளுக்காக ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாடா பாப்பா அப்படின்னு சொன்னேன். மார்ச் 2ஆம் தேதி பிறந்தநாள் ஆசினி. ட்ரெஸ்ஸு பார்த்தோம் 2, 3 கடை போய் பார்த்ததுக்கு பிடிக்கவே இல்லை. எங்களுக்கு 2 பேத்துக்குமே பிடிக்கல, நல்லா இல்லை. அதனால் ட்ரெஸ்ஸே நல்லா இல்லை, வேண்டாமா, நம்ம வேறு கடை போய் பார்த்துக்கலாம், டவுனுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படின்னு சொன்னேன். டைம் ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு, நீங்கள் போய் சமைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வருங்க சாப்பாடு வாங்கி கொடுத்து விட்டாங்க, சிக்கன் பிரியாணி. நான் வேண்டான்னு சொன்னால் கேட்கவே இல்லை. ஆனால் நிறைய இருக்குது பாருங்க, இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது. இவ்வளோலாம் நான் சாப்பிடவே மாட்டேன். என்னடா பாப்பா பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் மத்தியானத்துக்கு வச்சுட்டு நைட்டுக்கும் இதே வச்சுக்கோங்க இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் என்ன பண்ணுறது, நான் போய் அங்கே செலவு தான் வச்சுட்டு வந்திருக்கேன் பாருங்கள். அப்புறம் இதில் தான் சால்னா ட்ரெஸ் எப்படி இருந்தாலும் பாப்பாவுக்கு வாங்கி கொடுத்துருவேன், சொல்லிட்டேன் ஆன்லைனில் வாங்கிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி. இந்த மாதமே எல்லாருக்கும் பிறந்த நாளுங்க. மார்ச் 2ஆம் தேதி ஒரு பிறந்த நாள், அப்புறம் 12ஆம் தேதி என் பெரிய பொண்ணுக்கு பிறந்த நாள், அப்புறம் 18ஆம் தேதி இன்னொரு பேத்திக்கு பிறந்த நாள், அதான் அழகிக்கு. ஃபுல்லாக மார்ச் மாதம் ஒரே விசேஷம் தான் நம்ம வீட்டில். ரொம்ப சந்தோஷம், ஹாப்பியாக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். இதில் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பிரித்து பார்க்கலாம். இப்போது அந்த பாக்கெட்டில் அதுக்குள்ளே இது எடுத்து வச்சுட்டு வரேன் சாப்பிட்றதுக்கு. எப்பயுமே எங்கள் வீட்டில் இது தான் சாப்பாட்டு கரண்டி மட்டும் மாற்றவே மாட்டோம். யார் வந்தாலும் கரண்டி பார்த்துட்டு சங்கடப்படுவாங்க. இது என்னங்க இத்தினூண்டு ஸ்பூன் மாதிரி வச்சுருக்கீங்க அப்படிம்பாங்க. ஸ்பூனையா நீங்கள் சாப்பிட போகிறீங்க, சாப்பாடு தானேங்க சாப்பிட போகிறீங்க, எவ்வளோ வேணால் போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவேன் நான். கரண்டியை மட்டும் மாற்றுறதே இல்லை. எனக்கு இந்த கரண்டியெல்லாம் சாப்பிட்டா தாங்க பிடிக்கும். இந்த கரண்டி தேடிக்கிட்டே இருப்பேன். இன்னொரு கரண்டி, பெரிய கரண்டி வச்சுருக்கேன், அன்னக்குத்தி. அந்த அப்போல்லாம் இருக்கும்ல பெருசாக, அந்த மாதிரி அதெல்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லை. வைக்கிறதே ஒரு அழகாக்கு சாப்பாடு, அதுக்கு எதுக்குங்க அவ்வளோ பெரிய கரண்டி? அதனால் எல்லாத்துக்கும் இந்த கரண்டி மட்டும்தான் எப்போவுமே. இப்போ வந்து இந்த பாக்கெட்டை பிரித்து பார்க்கலாம். இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்பெஷலாக எதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்க்கலாம். பொண்ணு வந்தாலே அங்கேருந்து எப்போயா இருந்தாலும் வாங்கிட்டு வந்துடும். இது இல்லைன்னா ஜிகர் ஜந்தா அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்து என்னை சாப்பிட வச்சுரும். இல்லைங்க, இது என்னது, கேசரி கொடுத்துருக்காங்க. கேசரி. மற்றதெல்லாம் என்ன இருக்குதுன்னு பார்க்குறேன். இன்னும் பிரியாணி போடுறேன் தட்டுக்குள்ளே. டைடு வேறு ஒரு பக்கம் கத்திகிட்டே கிடக்கிறான். அவனுக்கே 2-3 நாளாக ஒரே சிக்கன் தான், ஜாலியாக சாப்பிட்டுட்டு தான் இருக்கார். நமக்கு ஆந்திராவிலேருந்து ரொம்ப ஃப்ரெண்டுங்க, ஒரு 5-6 பேர் வந்திருந்தாங்க முந்தானேத்தெல்லாம். ஒரே சிக்கன் மட்டன் தான். நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு, ஆனால் கத்த பாருங்கள் எப்படின்னு. இது வெங்காயங்க, தயிர் வெங்காயம் வச்சுருக்காங்க. இன்னொன்றுத்தில் என்ன வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். இதே போதுங்க நம்மளுக்கு. பாய், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.